வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வெல்த் அண்ட் கிச்சன் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோவில் நாம பார்க்க போறது பங்கு சந்தை, அதாவது நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் எல்லாம் நியர் டு ஆல் டைம் ஹைல இருக்கு. முதலீடு பண்ணலாமா இல்ல நாம கொஞ்சம் காத்திருக்கணுமா? இந்த சந்தேகத்துக்கான முழு விளக்கம் இந்த வீடியோவில் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன் நல்லா இருக்கு. ஆனா இப்போ பை பண்ணா சேஃபல் சந்தை மேல போறதுல பயமும் எதிர்பார்ப்பும் இருக்கும். அதனால நீங்க கவனமா இருக்கணும். இப்போ முதலீடு பண்ணலாம், ஆனா கவனமாகவும் பொறுமையாகவும் பண்ணணும். ஏன் சந்தை மேல போனதுக்கு கரெக்ஷன் வரலாம், ஆனா எப்போ கரெக்ஷன் வரும்னு யாருக்குமே தெரியாது. சில நேரம் சந்தை ஆல் டைம் ஹை அடைந்த பிறகும் 10 to 20% மேல போச்சு. அதை கண்டுபிடிக்க முடியாது. உண்மை என்னன்னா மார்க்கெட் டைமிங் பண்ண முடியாது. ஆனா டைம் இந்த மார்க்கெட் தான் முக்கியம். ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி: நீங்க ஒரு பெரிய தொகையை முதலீடு பண்றீங்கன்னா ஒரே நாள்ல எல்லாம் போட வேண்டாம். எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலம் ஒவ்வொரு மாதமும் சிறிய தொகை முதலீடு பண்ணுவது. சந்தை ஏறினாலும் சரிந்தாலும் ஆவரேஜ் பண்ணணும். எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் முதலீட்டே ஒரு லிக்விட் ஃபண்ட்ல வச்சு அதிலிருந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கு மந்த்லி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். உங்க தொகையை 3 பகுதியாக பிரிச்சு 30-40% இப்போ முதலீடு பண்ணலாம். மீதி 60% எஸ்ஐபி அல்லது எஸ்டிபி ரூட் தான் பெஸ்ட். சந்தை சரிந்தால் கூட இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். முழு தொகையை லம்சமா போட வேண்டாம். எஸ்ஐபி நிறுத்த வேண்டாம், அது தவறாக இருக்கலாம். சந்தை சரிந்தால் பயப்பட வேண்டாம். கீழே வந்தால் முதலீடு பண்ண சிறந்ததாக இருக்கலாம். நாம் அதிகமாக முதலீடு செய்வோம். அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். திட்டமிட்ட முதலீடு தான் நமக்கு பாதுகாப்பான வழி. வெயிட்டிங் இஸ் ரிஸ்கியர் தேன் ஸ்டார்டிங் ஸ்மார்ட்லி. எஸ்ஐபி மற்றும் எஸ்டிபி மாதிரி வழிகளில் முதலீடு பண்ணுங்க. நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்டர்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ சரியான நேரம். உங்கள் ஆழமான பகுப்பாய்விற்கு பிறகு முயற்சி செய்யலாம். வெல்த் அண்ட் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. முதலீட்டை தொடங்க வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி நண்பர்களே.